வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடித்தோட்டம். மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில் வந்திருந்தேன். வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதோட உங்களோட அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தில் தான் இப்போ நான் வந்திருக்கேன் மேலே. இன்றைக்கி என்ன எதை பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில் மஞ்சள் செடி நான் வச்சுருக்கேன். நிறையா வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின ஷார்ட்ஸு பாட்டோட மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் மாடி தோட்டம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷமே ஆகப்போகுது. இப்போ வந்து அது மஞ்சள் நான் வச்சு ஒரு 5 அல்லது 6 மாதம் தான் இருக்கும். மஞ்சள் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூக்கள் வந்து பூத்திருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப இதா இருக்குது. இங்கே பாருங்களேன், வயலட் கலர் பூவு. மஞ்சளில் வந்து வயலட் கலர் பூ இப்போ தான் பூத்திருக்கு. பூக்கள் பூத்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து வந்து மஞ்சள் அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே மாடி தோட்டம் வச்சுருப்பீங்க அல்லது வீட்டு தோட்டம் வச்சுருப்பீங்க. நீங்கள் மஞ்சள் செடியை வந்து அறுவடை ஏற்கனவே செஞ்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து இதுதான் முதல் தடவை. நாங்கள் மஞ்சள் வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். நாங்கள் இது அறுவடை எடுக்க போகிறது முதல் அறுவடை தான் இது. பூக்கள் வச்சுருக்கு. பூக்களை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா, ஒரு கிரேயில் நான் வந்து ஒரு வகை மஞ்சள் தான் வச்சுருக்கேன். ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்திருக்கு. பாருங்க, இது வந்து ஒன்று ஒயிட்டு ஒய்லட் கலர்ந்த பூக்கள் வந்திருக்கு. அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். அதே செடியில் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து இன்னொரு இதில் வந்து வேறு கலரில் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். மஞ்சளும் வெள்ளையும் கலந்து வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் வெள்ளை. உண்மையிலே எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க உங்களுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருந்தா நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் எப்படி 2 வகை பூக்கள் வரும்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே ஒரு செடிக்கு வந்து ஒரு கலர் பூ வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு வகை மஞ்சள் தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளும் வெள்ளையும் கலந்த பூக்களும். இப்போ இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வயலட்டும் வெள்ளையும் கலந்த பூக்களும் வந்துருக்கு. இந்த ஒரு இதில் மட்டும்தான் இப்போ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இது மீதி வந்து இன்னும் 3 ட்ரேயில் வச்சுருக்கேன். பூக்கள் வைக்கல எதுலேயுமே. நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே பூக்கள் வைக்கல. அதில் மட்டும்தான் பூக்கள் வச்சுருக்கு. பூக்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் அறுவடை எடுக்கணும்னு தெரியல. நம்ம இனிமேல் தான் அதை முயற்சி பண்ணி அதுக்குண்டான வேலைகளை செய்யணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட